புலிமான் வாகனத்தில் மன்மதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். பெருச்சாணி வாகனத்துல பிள்ளையார் ஓடுகின்றார். ஆஹா, அவருக்கு பயம் வந்து உயிர் மேல. எரி மேல யார் யார் உட்கார்ந்தா என்ன ஆகும்? தலையோட சப்பி போயிடும். அப்படியே சாம்பார் கிடைச்சது மாதிரி பெருசாய் பார்த்துட்டு. ஆமா. இவர் பார்க்கிறாரு. ஐயா இந்த நேரத்தில் இது என்ன இப்படி பண்ணுது? இது ஒரு மந்திரத்தை சொல்லி வேண்டியதா? ஆமா. என்று அதனுடைய செவியில ஒரு மந்திரத்தை ஜெபிக்கின்றார். சரி. அப்படியே ஏகடத்தை பருவாய் பரம் போயிட்டு இருக்காரு பிள்ளையார் வாகனம். அவர் ஓடிட்டாரு. ஆமாப்பா. இப்படி அத்தனை பேர்களும் அவரவருடைய வாகனங்களில் ஓடுகின்றார். ஆஹா. இவர்கள் ஓடுவதை பார்த்தான் மதுரக்கன். ஆமாப்பா. இவர்கள் போனால் போகட்டும். அதான் ஐயா. நாம் தேடி வந்தோமே அம்மையப்பர். ஆமா. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் கையில நமக்கு குறி. அதான் ஐயா. என்று விரலேசித்து வருகின்றான் வரமணி இருக்கிறவனாய். ஆமாப்பா. பார்த்தார் வரம கடவுள். இவன் வரம் சொல்லிருக்கு நம்ம நாடி வந்துட்டு இருக்கிறான். கண்டிப்பா கண்டிப்பா. திருந்த மாதிரி கிடையாது. ஒரு நாள் திருந்த மாட்டான். என்று பார்த்தார் இந்த இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஆமா. என்று நாம் கொடுத்த வரம் ஒன்று இவரிடத்தில் இருக்கின்றது. கண்டிப்பா கண்டிப்பா. பக்தரை வரை செய்யக்கூடாது. ஆமாக்கா. சற்று சோதித்துத்தான் பார்க்க வேண்டும். சபாஷ். என்று இன்னும் கொண்ட வரம கடவுளானவர் தன்னுடைய 12 அம்சங்களில் ஒரு அம்சமானது எழுந்து ஓடுவதோடு மாயை செய்கின்றார். ஆமாம்மா. இப்படி எழுந்து வரக்கூடிய வரம்பொருளாகப்பட்டவரே கையிலாய மலை விட்டு Bye.